நேத்து நைட்டு சாம்பாருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாச்சு. குட்டிங் எல்லாம் நடக்க இல்ல ஓடவே ஆரம்பிச்சிருச்சுங்க. சைட் டிஷ் கேரட் கேபேஜ் பொரியல் தான். ஆயில் கம்மியா யூஸ் பண்றதுனால ஸ்ட்ரீம் 20 days ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கிட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்விரான்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்குங்க. நைட் ஃபுல்லா வீட்ல சத்தம் ஓட்டம் ஆட்டம் தான். நமக்கு 100 days ஆகுறதுக்கு இன்னும் 7 days தான். 50k அடிக்கணும் ஒரு சின்ன ஆசை. சோ உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்க. இந்த மாதிரி பொரியல் பண்றேன். கிரீன் சில்லியோ ட்ரை சில்லியோ தேங்காய் கூட நல்லா அரைச்சு டாப்பிங் பண்ணிடுவேன். டேஸ்ட் செமையா. நேத்தே ஏசி ஒர்க் ஆகணும்னு புலம்பி பல ஏசி வச்சுட்டு வேலைக்காக கொஞ்சம் புதிய ஏசி வாங்கலாம் தான் பிளான். தான் பக்கத்துல இருக்க கடைகள்ட்ட தெரிஞ்ச பசங்க எல்லார்ட்டையும் கேட்டு அது என்னன்னு தெரியல. நம்ம ஒரு பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் இப்பதான் கொடுத்து இப்பதான் சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் செம்ம கடுப்பா வரும். இதுதான் முன்னாடி எல்லார்ட்டையும் கேட்டு வச்சாச்சு. உட முடியாதனால பள்ளிக்கு போக முடியல, வீட்லயே தொழுது. எங்க அம்மா கிட்ட இருந்து அப்ரூவல் இருந்துச்சு. சனிக்கிழமை நகை வெட்டலாம், இந்த டயத்துல அதை பண்ணாத அந்த டயத்துல இதை பண்ணாதன்னு அவ்வளவு பண்ணுவாங்க. எங்க சாப்பாடு அருமையா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஏசி பார்க்க போயாச்சு. வாங்கலாம் இல்ல பார்க்கதான். அண்ணன் நல்லா மண்டைய கிளம்பினாரு. போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னதை வாங்கவா இல்ல என் ஃப்ரெண்ட் சொன்னதை வாங்கவான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. ஏதாவது ஐடியா இருக்கு இல்ல நீங்க ஏதாவது ஏசி சேல் பண்றீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2 பைக் இருந்துச்சு. ஃப்ரெண்டு பைக்கே எடுத்துட்டு போயிட்டு நியூ டைப் ஆஃப் கொசு வண்டி இருக்க பொல்யூஷன்ல இது வேற. 6:30 கர்நாடகால ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. போன உடனே பசங்க கூட விளையாட வேலையை முடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயாச்சு. ஃப்ரெண்டோட அப்பா வந்திருந்தாங்க. அவர் கொஞ்சம் ஸ்டேஷன்ல போய் வழி அனுப்பிச்சு விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம் ஆரம்பிக்குது. என்னன்னா நம்ம பையன் ஒரு புது கார் எடுத்திருக்கா ஆடி. எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுறான்னு 3 வருஷமா சொன்னா. அதான் இந்த நைட் ட்ரிப். கூட இருக்க இர்ஷாத் அவங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல ஸ்டோரியை போட்டு வந்துட்டான். முதல் முறை என் வாழ்க்கையில கார் ஓட்டுறேன். எனக்கு அவங்க கூட போக பயமா இருந்துச்சோ இல்லையா, இவங்களுக்கு என் கூட வர அவ்வளவு பயம். 2 மீட்டர் கூட தாண்டல. டீ ஷாப் வந்துச்சு இறங்கன்ட்டு. டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மள மவுத் ஆக்குற மாஸ்டர் பிளான். போன டைம் 200 அடிச்சானா இதை கட்டி ஒன்னாவது சேர்த்து அடிக்கணும்னு சொல்லி மலக்குள் மவுத்தெல்லாம் கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் மொட்டை மாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டேன். கீழே இறங்கும் போது தான் தெரியுது அவன் 200 தாண்டி பல வருஷம் ஆச்சு. நான் சால்ட்டா இருந்தேன். ஒரே கட் அடிச்சா உள்ள போயிட்டேன். திரும்பி ராஜா நானே ஓட்டுறேன்னு சொல்லி காரை வாங்கிட்டு நேரா அண்ணா நகர் போயிட்டு நைட்டு 3 o'clock எங்கேயுமே சாப்பாடு இருக்காது. ஆனா மெல்ட் இருக்கும்னு எனக்கு தெரியும். போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இல்ல கேங்ல இந்த வீட்டுக்கு பயப்படுற ஒருத்தவன் இருப்பான். அதே மாதிரி தான் இங்க இர்ஷாத் அழுது புலம்புறான். தென் பர்கர்னு உடனே சமாதானம் ஆயிட்டான். ஒரு வழியா ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு. இர்ஷாத்தை டிராப் பண்ணிட்டு இன்னொரு டீ ஷாப் தான் கொஞ்சம் பேசிட்டு அடுத்த ஸ்டாப் எனக்கு தான். பை ப்ரோ. அவ்வளோதாங்க சார். பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன். காலையில் எந்திரிச்சது ஒரு மாதிரி, முடிஞ்சப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டாக முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.